எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசம்பிள் ஆயிருக்கோம். மட்டு முதலாளி லாகுல் நான் வந்திருக்கோம். லாகுல் வாங்க, பனையார் வாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டிராஃப்ட் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். லாகுல் தான் அதை சஜஸ்ட் பண்ணாரு. ஓடிஐ ஆல் டைம் ஓடிஐ டீம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. மட்டு வந்து மூஞ்சி சுளிக்குது. ஆனா வந்து இப்ப பரம்பரையா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு விளாண்டவங்க எல்லா லிஸ்டையும் எடுத்து வச்சுட்டு மட்டு இப்ப சிரிக்குது. ஆல் டைம் சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ 11 இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டிராஃப்ட் வந்து ஓடிஐக்கு 11 பிளேயிங் 11 எடுக்கணும். வழக்கமான நம்மளுடைய கட் ஆஃப் தான். 90s நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிச்சோமோ மேபி அந்த போஸ்ட் நோட்டு ஒழிக்கிறான் பாருங்க. ஸோ இதுதான் இப்போ லாட்டுக்கு வந்து இது யார் யார் ஆர்டர்ன்னு இருக்கா நான் சொல்றேன். யார் கேட்க போறீங்க சொல்லுங்க. நான் கேட்குறேன். ஓகே, நாலு இது சொல்லுங்க. நான் குட் டே, மில்க் பிகிஸ், பார்லேஜி, மேரிகோல்டு. சொல்லு, குட் டே யாருக்கு? குட் டே எனக்கு. குட்னா இவர் எடுத்துக்குவாரு. மில்க் பிகிஸ் யாருக்கு? முதலாளி. ஓகே, பார்லேஜி யாரு? சுட்டி குழந்தை மட்டுக்கு. இப்ப மேரிகோல்டு கோல்டு நீங்க எடுத்துக்கீங்க. மேரிகோல்டுலாம் சரி, ஓகே. இதுதான் ஆர்டர், பாத்துக்கோங்க. லாகுல் நீ தேர்டு, மட்டும் தான் ஃபர்ஸ்ட். இப்பயாவது அவனுக்கு விடாதீங்கடா, நல்ல பிளேயர். திரும்பி ஒரு பிளேயர் எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட முதலாளிக்கு வந்து 2, நீ 3, நான் 4. 2 பேர் எடுப்பியா? தான் இருக்கிறதே லக்கியஸ்ட் ஆக்சுவலா. இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. நம்ம யார் யார் ஜெயிச்சோன்னு சொல்ல சொன்னாங்க. ஆல் டைம் ஓடிஐ டிராஃப்ட் வந்து லாகுல் ஜெயிச்சிட்டாரு வெற்றிகரமா. இப்போ பேலன்ஸ் டீம் எடுத்து ஜெயிச்சிட்டாரு. என்னோட டீம் ஒரு கீப்பர் இல்ல, உத்தப்பா வச்சு நான் ஓட்ட வேண்டியதாச்சு. மட்டும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலரே இல்லாம ஒரு டீம் எடுத்துச்சு, மனோஜ் பிரபாலாம் வச்சு. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் ரெடியா? சொல்லிட்டீங்களா நம்ம என்ன எடுக்க போறோம்னு? சவுத் ஆப்பிரிக்கா பிரதர், சவுத் ஆப்பிரிக்கா ஆல் டைம் ஓடிஐ 11. நீங்க வந்து ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். வெற்றியுமா எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமே ஏன்னா நீ தானே இது சொன்னதே எனக்கு. சரி, அவனை எடுக்க பாக்க போறேன். சரி, ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அதான் எடு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எடுக்கும் போது இத சொல்லிட்டு எடுக்காத. இத ஒண்ணு பண்ணாத. சரி, நான் காலிஸ் எடுத்துக்கிறேன். இது இல்லாம எந்த நம்பர்லடா போடுறது? அந்த நோட்டை மாத்தனா பாத்தியா? நம்பர் 4ல. ஒரு நிமிஷம். காலிஸ் வந்து நம்பர் 4ஆ? ஓகே, இது இப்போதைக்குன்னு இருக்காரு அவரு, மாத்திக்கிட்டே இருப்பாரு அப்படியே. நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து ஹஷிம் மாமலா எடுக்கிறேன். முதலாளி எந்த பிளேஸ்ல போடுறீங்க? நம்பர் 1. லாகுல் நீதான்டா. நான் வந்து குவிண்டின் டிகாக் நம்பர் 2. குவிண்டின் டிகாகா? சரி, ஓகே, சிறப்பா எடுத்துட்டீங்களா? எனக்கு ஏபிடியை விட்டு கொடுத்ததுக்கு நன்றி. டேய், நீ கேலஸ் எடுத்தலடா, அப்புறம் என்ன புலம்புறேன்? நான் ஏபிடி எடுக்கும்போது, நான் ஏபிடி எடுக்கும்போது இல்ல, லாகுல் வந்து ஏற்கனவே எடுத்துட்டாரு ஏபிடி போன டிராஃப்ட்ல, அதனால வேணாம்னு விட்டாருன்னு நினைக்கிறேன். நீ எடுத்துக்கலாம்டா ஃபர்ஸ்ட். நீ எடுத்துக்க வேண்டியதானடா. எந்த பொசிஷன்ல போடுற? ஏபிடி நம்பர் 4. அடுத்தது வந்து கிராம் ஸ்மித் ஓப்பனிங் அண்ட் கேப்டன். வாங்க லாகுல், நீங்க தான் அடுத்து. நானா? நம்பர் 10 ஆலன் டொனால்ட். ஓகே, முதலாளி நீங்க? கிப்ஸா? மட்டும் எடுத்துருக்கோம், இதெல்லாம் நீங்க விட்டுருந்தீங்கன்னா. நல்ல வேலை நீங்க எடுத்துட்டீங்க. 2 ஓபனர் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு, அம்லா கிப்ஸ். அடுத்து நீ தான்டா. எனக்கு கீப்பர் ஃபிக்ஸ்டு. லாகுலும் கீப்பர் ஃபிக்ஸ்டு, ஒரு ஓபனர் ஃபிக்ஸ்டு. கீப்பர் இதுக்கு மேல ஒன்றும் பெருசா எவனும் இல்லை, எடுத்துக்கோங்க.
I will go with ம் damn. டேம். சொல்லுங்க சொல்லுங்க டேம். டேய் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் Faf, வெற்றியா, faf, நான் பாரு. faf. இன்னொன்னு சொல்லு அடுத்து. வந்து சரி நம்பர் 6 கிளாஸ். முதலாளி சொல்லுங்க. நான் நான் பேர் என்ன எடுக்கலாம், அவசரம் இல்லை. ஓ கஷ்டம், நானும் ஒர்க் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க வந்துட்டீங்க, சொல்லுங்க. நீங்க எடுக்காட்டி வேற யாராவது அவன் எடுத்துருவான், இல்ல நான் எடுத்துருவேன். நீங்க அந்த சொன்ன பேர் எனக்கு கேட்டுருச்சு. கஷ்டன் ஒன் தான். ப்ரோ 2 ஓபனர் எடுத்து, சரி ஓகே. நீங்க எனக்கு வேற கேட்டுச்சு ஆக்சுவலா. சரி ஓகே. வெற்றி வேற யாருக்கும் ஓபனர் கிடைக்க கூடாது. சரி லாக்குல் நீதான்டா. ம் ஃபர்ஸ்ட் மேல போட்டுருங்க. அம்லா ஒன் இறக்கிடுங்க. லெஃப்ட் ஹேண்டர். அவன் டீம்டா, அவனுக்கும் சேர்ந்து நீ என்ன விளையாடுற? சரி சரி. அது மாத்திக்கலாம் விடு. லாக்குல் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னடா யார் எடுக்கிறது இப்ப? ஜிம்முக்கு போனோம். சரி நம்பர் 9 டேல் ஸ்டெயின் எடுத்துக்கிறேன். ஓ மை லாக்குல் காட். வெயிட்டா. ஸ்டெயின் டொனால்டா முடிஞ்சிச்சு போங்க. டோர்னமெண்டே முடிஞ்சது. ஓகேடா. நான் வந்து 7 லான்ஸ் க்ளூஸ்னர், 8 வந்து ஷான் போலக்கு. அதான் வச்சிருந்தேன் நானு. சரி நீங்க எடுத்துருவீங்கன்னு தெரிஞ்சுதான். நீங்க தான் லாக்குல். எல்லா லாக்குலும் முடிஞ்சு. நானா நம்பர் 11 வந்து பராசக்தி எக்ஸ்பிரஸ். நான் வந்து நம்பர் 6 ஜேபி டுமினி. சரி இவ்வளவு சீக்கிரம் போவான்னு எதிர்பார்க்கலடா. சரி சொல்லு, கூச்சப்படாத சொல்லு. நட்டு அப்படியே நோட்டை திருகுது. திருப்பலாம் இல்ல, திருகுது அப்படியே. நம்ம எழுதி வச்சிருக்கான்டா முன்னாடி. அதான் அவ்வளவு எழுதி வச்சிருக்கான். ஒருக்கா நீ நோட்டை காட்டலாம் எங்களுக்கு. அப்ப கூட நாங்களாம் இது பண்ண மாட்டோம். சரிடா சொல்றா, யோசிக்காதடா. உனக்குலாம் டைம் கிடையாது. நீ இவ்வளவு நோட்ல எழுதி வச்சுட்டு இவ்வளவு டைம் எடுத்துக்கிற. இதெல்லாம் ஓவர். பாருங்க ரபாடா. இது இவ்வளவு யோசிக்கணுமா இவர் இதை எடுக்கிறதுக்கு? எத்தனை போட? 10 11? 10 சொல்லு அடுத்து. ஒருத்தரா ரைட் ஹேண்டர் ஹெவியா இருக்கு. சரி நான் 10க்கு மில்லர். மில்லர் எத்தனை? 5 போடவா? 5 போடு. முதலாளி நான் வந்து கிறிஸ் மாரிஸ் போடுறேன், நம்பர் 8. சிறப்பு. லாக்குல் நீங்க தான் சொல்லுங்க. நம்பர் 1 ஏடன் மார்க்கம். ஓப்பனிங் மார்க்கம் கியூடிக்கு சிறப்பா செஞ்சிட்டீங்க. சரி என்னுடைய நான் வந்து அப்படியே யார் எடுக்கலாம்? ஓகே, மார்னே மார்க்கல். அதுக்கப்புறம் அவர் கூட வந்து இன்னும் நல்ல பவுலர் வந்து, சரி இப்போதைக்கு நோக்கியா எடுத்துருவோம். மார்னே மார்க்கல், ஆண்ட்ரிக் நோக்கியா. சரி நம்பர் 3 வந்து கிரேமி ஸ்மித். அதுக்கு ஒரு டேம் அப்படின்னாரு. கிராம் ஸ்மித் எல்லாம் நான் எடுத்து கேப்டனா போட்டாச்சு தம்பி 2வது ரவுண்ட்லயே. கிராம் ஸ்மித் பிரேய். எஃப் மீ சைட்வேஸ். வெயிட் பண்ணுங்க. அப்படி சொல்ற, ஃபிஷ் மீ சைட்வேஸ் அப்படின்னு சொன்னோம். சொல்லுங்க. மார்னே மார்க்கல், ஆண்ட்ரிக் நோக்கியா, ஷான் போலக்கும் நல்ல சீம் அட்டாக் தான் எனக்கு. சரி நம்பர் 3 வந்து ஹான்சி க்ரோன் எடுத்துக்கிறேன். சரி ஓகே. ஃப்ளைட் கிராஷ். சொல்லுங்க முதலாளி, நீங்க தான். வந்து இன்னர் யார? மகாராஜ். மகாராஜ்.
மகாராஜ் உங்க ஃப்ரெண்டு தான் நம்ம பேட்ச்ல. அதுக்காக எத்தனை நம்பர் போடுறீங்க மகாராஜ்? 9ஆ? 9 போட்டுக்கோ. ஓகே. ம். பெருசா 2 பேர் தான் இருக்காங்க. மட்டு ஓப்பனிங் தான் தெரியா போட்டுருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கெல்லாம் பேப்பர் திருப்புற சத்தம் கேக்குது. எப்பவும் தட்டுற சத்தம் கேட்கும். கூகுள் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு எல்லாம் பேப்பர்ல முன்னாடி எழுதி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண பேப்பர் சுத்தம் இது கேட்டுட்டு இருக்கு. மக்காய் மக்காயன் டீனியா? ம், ஆ. மக்காயன் டீனி. சரி, ஓகே. எத்தனை? 11 போடவா? சொல்லு. அடுத்து இன்னொன்னு. கூச்சப்படாத, சொல்லு. கொடுமையா இருக்கு. என்ன பண்றது? ஏய், இவரே காலேஜ் எடுப்பாராம், இவரே கொடுமையா இருக்காருன்னு பாராம். Go with ரோட்ஸ். வெற்றி, நீ அப்பவே நீ ரோட்ஸ் எடுப்பேன்னு நான் நினைச்சேன். ரோட்ஸ் எத்தனைடா போடுற உன் டீம்ல? Callis number 3, 4 Miller, 5 Klassen, 6 Rhodes. 3 காலேஜ் 4 மில்லராடா? 4 யாராவது வந்தா கூட வரலாம். இப்போதைக்கு தான் 6 ரோட்ஸ் மாத்திர நீ ஆடுற. சரி, ஓகே, போங்க. முதலாளி நீங்க தான். நான் வந்து இப்போ சிறப்பா செஞ்சிட்டீங்க. நம்பர் 7க்கு கச்சிதமா ஒரு பிளேயர் எடுத்துட்டீங்க. போட்டுறவா? 11கே போச்சு. 7கே போறேன். 7 தான். ஓகே. லாகுல் நீங்க தான். நம்பர் 8 பேட் சிம்காஸ் லோ ஆஃப் ஸ்பின் அண்ட் லோ ஆர்டர். சிம்காக். சரி, ஓகே. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா 2 ஸ்பின்னர். சரி, ஓகே. நான் வந்து என்னோட இன்னொரு ஓபனர் அண்ட் வைஸ் கேப்டன் தெம்பா பவுமா. கிராம் ஸ்மித் ரைட் லெஃப்ட் சரியா போச்சு. பவுமா நின்றுவாரு. ஓகே. நம்பர் 3 வந்து நம்பர் 3 எடுத்துறவா? இல்ல நம்பர் 9 முடிச்சு விட்டுருவோமா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரே நிமிஷம்டா. ரோட்ஸ் எடுத்துட்டீங்கல்ல? உனக்கு யார் எல்லாம் நம்பர் 3 எடுத்துட்டீங்க நீங்க, அதனால எனக்கு தெரியலையோ. டேய், நீ ஃபேப் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கியாடா? இன்னொரு ஓபனர் எடுக்கணுமா? எடுப்பேன், எடுக்காம போவேன். எடுக்காம எங்கடா போவ? என்னடா பேச்சு? எடுப்பேன் எடுக்காம, இது என்னடா பேச்சு? எடுக்காம போவேன். சரி, பவுமா 5 வந்து ஏபிடி, அதுக்கப்புறம் டெவால்ட் பிரெவிஸ் வச்சு வெளுக்கிறதுக்கு. பிரேவிஸ் ஒன் டே டெபியூ பண்ணிட்டானா? நான் பண்றேன்டா டெபியூ. நான் குடுக்குறேன்டா. ஏபிடி பிரெவிஸ் லான்ஸ் லூஸ்னர். சரி. ஏய், அப்ப பிரேவிஸ் வந்து நான் இப்போதைக்கு 5 போடுறேன். ஓகே ஓகே. இல்ல கேட்டேன், போய் எழுதுறது கேட்டேன். ராகுல் வாங்க. கிளாசன் எடுத்துட்டாங்களா? ஹென்ரி கிளாசன். பிரதர், வேக் அப் டு ரியாலிட்டி. என்னடா எல்லாரும் அடிச்சு. சரி, 4th கல்லினன், டேரியல் கல்லினன். நான் வந்து பார்னல் நம்பர் 9. இப்ப 9ல மகாராஜ் போடுறேன். ஓகே, மகாராஜ் போட்டிருக்கோம். ஆனா பார்னல் வந்துட்டா மகாராஜ் 10 தான் போயானும் பிரதர். உங்க டீம் நல்லா பேட்டிங் டெப் கிடைச்சிருக்கு. பார்னலே 9 போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லையா? மகாராஜ் 10க்கு டிமோட் பண்ணுங்க. நீதான்டா சொல்ற. யாரா? நானா? கூச்சப்படாத, சொல்லு. இருந்த எடுத்துருப்போம்ல, வெயிட் பண்ணு. ஓ நோட்டு தீந்து போச்சா? இது எப்படா இந்த டீம் எல்லாம் எடுத்த? அதெல்லாம் அவன் அப்பப்ப அவன் எல்லா டீமும் எழுதி வச்சிருப்பான். எடுத்துருவான் முதல்ல.
ஜஸ்டின் உன் கெம்ப் டீமுக்கு ஒண்ணு இன்னும் கீப்பர் கிடையாது தெரியும்ல உன் டீமுக்கு. ஓ கிளாஸ் எடுத்துட்டியோ? சரி ஜஸ்டின் ஓகே போ. கெம்ப் ஜஸ்டின் ஆ கெம்ப். இன்னும் முதலாளி கீப்பர் எடுக்கல. ஆமா, அது ஒரு நம்பர் தான் இருக்கா? நீங்க கெம்ப் எத்தனாவதுடா போட? கெம்ப் எத்தனாவது போட சொல்லு. கெம்ப் 7 வச்சுக்கோ. 7. கெம்ப் 7 புவர். நான் இப்பவே சொல்றேன். ம் ஏன்டா எனக்கு தான் பவுலரா சரி நீ காலிஸ் காலேஜ் வச்சிருக்க. ஓகே போ. அதுக்காக உனக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகே குட். அப்படின்னா வெறும் பேட்டரா 7 ஓகே தான். கெம்ப் ஓகே தான். ம் தான் காலிஸ் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் இருக்கனால ஓகே. ம் I will go with ஒரு ஸ்பின்னர் தான் எடுக்கணுமா? I will go with இதான் எடுத்துட்டானேடா கேம்ப். அதான் நான் கெம்ப் அவருக்கு இன்னொரு 2 வருது இல்ல. ஒரு நம்பர் 1 இல்ல அவரு. I will go with Vandemo. ரியோ ஆஃப் வாண்டமோ போடுங்க. போட்டு தாக்குங்க. எத்தனாவது போட? 8 நம்பர் 8 வெயிட்டா மட்டு. முதலாளி நீங்க தான். லுங்கி. உடனே வந்துருவீங்களே. 11. ஆமா, நான் மகாராஷ்டிராவுக்கு இவர் லுங்கி 11. டன் லாகோல் எடுங்க. இன்கிராம் எடுத்துட்டாங்களா? இல்ல கோலின் இன்கிராம். இல்ல இல்ல. சரி குரோனி 4th எத்தனாவது? போட்டுட்டு கோலின் இன்கிராம் 3rd எடுத்துக்கிறேன். யாரது? காஞ்சி குரோனியா. ஓகே ஓகே. இன்கிராம் 1-1. காஞ்சி குரோனியா வந்து நம்பர் 5 4. சிறப்பு. சரி ஓகே. நான் வந்து நம்பர் 3 ஸ்டப்ஸ். அடிங்க போய் என்ன Stubbs, ABD, Brevis போங்க. அட்டியே போடுறாங்க. Stubbs தான் எடுக்கலாம்னு. பவுமா இருக்காருல 50 ஓவர் விளையாடுறதுக்கு. இதுக்கு லைனா போய் 3 கீப்பர். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பவுமா, Stubbs, ABD வெற்றி மட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஓகே தான். ஓகேடா. அடுத்தது வந்து நான் வந்து நம்பர் 9 வந்து மார்க்கோ யான்சன். சரி நான் 11 போடுறேன். சரி நம்பர் இவரை எடுத்துட்டீங்களா? பால் பவுலர் கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு. நான் அப்படிதானே போவேன். சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அப்படிதான் போவாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் ஆல் கண்டிஷன்ஸ் தானே நம்ம பண்றோம். சரி பரவாயில்ல பண்ணு. நான் பண்ணுவேன். நான் பேலன்ஸ் பண்ணுவேன். Stubbs வச்சு பேலன்ஸ் பண்ணிப்பீங்களா? நான் பண்ணுவேன்டா. எப்படியோ பண்ணுவேன்டா. இருடா. ஃபர்ஹான் பெரடீன் நம்பர் பெஹர்டீன். 4 or 5. 4-5 எல்லாம் முடிஞ்சிருச்சு. 6 தான் இருக்கு இன்னும். ஓகே. இன்னும் 4-5 இருக்கீங்க. சரி பெஹர்டீன். பெஹர்டீன் 5 தான். குரோனியன் இப்பதானே மாத்தினேன் போன ரவுண்ட்ல. இங்க பாரு லாகோல் QDK. நான் திரும்பி சொல்றேன் கவனிச்சுக்கோ. QDK மார்க்ரம் இன்கிராம் கலினன் குரோனியா பெஹர்டீன் 6வது போடுறேன். பெஹர்டீன் உனக்கு 7 இருக்கு. நான் கலின் சொல்லுங்க. ரெக்கார்ட் யாரு? நான் தான் சொல்றேன். நீங்க தான் பிரதர். ரைலி ரூத். நல்ல பிக். நான் எடுத்துப்பேன். சரி பரவாயில்ல. நம்பர் 5 இல்ல 4 4க்கு போடு. 4 தான் போடணும். சரி. வேற ஒரு கீப்பர். டேய் நீ தான்டா 2 பிளேயர் எடு. ஃபாஸ்ட் பவுலர் யார் எடுக்கிறது? நான் சொல்லவா? அதான் 2 ஆப்ஷன் வச்சிருக்கேன். அந்த 2 ஆப்ஷன்ல யார் எடுக்கிறதுன்னு பாக்குறேன். நான் உனக்கு மார்க்கோ யான்சன் விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் அதானே? இல்ல ஆக்சுவலா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இன்னொரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. செம ஆப்ஷன் இருக்கு. நீ எடுத்துருவ. சரி போ போ போ. அவுட் ரைட்டா ஃபாஸ்ட் பவுலரா போணும்னு பாக்குறேன். போ போ. வேணாமா வச்சு அத்தனை ஓவர் போட முடியாதா? நட்டு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. பாரு இன்னைக்கு நான் சீக்கிரமா எடுத்துட்டேன். எதுக்குமே லேட் பண்ணல. நீ மட்டும் தான் இன்னைக்கு லேட் பண்ற. நீ மட்டும் தான் நோட். நாங்க 3 பேரும் இல்லடா. அவன் தான் நோட்ல எழுதி வச்சிருக்கான். நீங்க டாப்லெட் எழுதி வச்சிருக்கீங்க. டேய் சரி ரொம்ப படிச்சவனுக்கு தான் அவ்வளவு டவுட் இருக்கும். அது என்ன உண்மைதான். ரொம்ப படிச்சவனுக்கு தான் அதிக டவுட் இருக்கும். ஓபனர் யாரா போறது?
சரி ஓகே. டெஸ்ட் மேட்ச் ஓபனர் போயிடுவா. எடு ஏதோ பண்ணு. ஆண்ட்ரூ ஹட்சன். ஹட்சன் ஓகே. ஆண்ட்ரூ ஹட்சன். ஏன்டா ஓப்பனர்? சரி நீ சரி அவன் எடுத்துட்டான். விடுங்க எடுத்துட்டான். விட்டுருங்க. நீதான் இப்படி எடுக்கணும். ஒன்னு எடுத்துட்டியா 2 எடுத்தியாடா? எடுத்திருக்கான். இன்னொன்னு எடுக்கணுமா? சரி எடு. இன்னொரு பவுலர் எடுக்கணும். எடு. நான் எடுத்துனால நான் பவுல் எடுக்க போறது கிடையாது. நீ எப்படியும் லேட் பண்ணுவ. இல்ல அவன் எடுக்கட்டும். அவனை இது பண்ணுங்க. அவனை மைண்ட் ஃபிஷ் பண்ணுங்க. இருக்குதுன்னு நல்லதா போறோம். இன்னும் ஸ்பின்னர் எடுத்துக்குவா. கூச்சப்படாம டிஃபெண்ட் பண்ணு. டேய் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான். செம்ம ஃபாஸ்ட் பவுலர் இருக்கான் வெளியே. 2 பேர் இருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட் பவுலர் வெளியே. ஃபேனிடில தான் இருக்காங்க. பட் நான் யோசிக்கிறேன் மேக்மிலன் போலாமான்னு. சரி ஃபிலாண்டர் எடுத்துக்கிறேன். அதுதான் சொன்னேன். அவனை விட்டுட்டு ஏன்டா இவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு இருக்க? இல்லடா இன்னொருத்தர் ஆல் ரவுண்டர் தேவையா அப்படின்னு பார்த்தேன். சரி ஃபிலாண்டர் தான். பவுலிங் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஓகே பவுச்சர். ஆமாடா என்னடா அப்படின்னா நீ 2 பவுலர் வச்சு விளையாடிட்டு இருப்ப. திருப்பி இந்த பிரபாகர் மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஃபிலாண்டரா நீ எடுத்தாகணும் நியூ பால்ல போடுறது. முதலாளி நீங்க தான். பவுச்சர் விக்கெட் கீப்பர். வெயிட்டா முதலாளி உங்க ஃபேவரட் பவுச்சர் எனக்கு தெரியும். வேற யாரு? லாகோல் எடுங்க. 7 and ஆண்டி பெலுக்வாயோ. பெலுக்கு வாயம் அந்த அதே வாய் தான். சரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டுமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஹூ கேன் பேட் வெரி வெல். ஒன்னு நிக்கி போயே, இன்னொரு ராபின் பீட்டர்சன். இல்லாட்டி ராபின் பீட்டர்சன். 2ல யார் எடுத்து நம்பர் 6 க்ளூஸ்னர்ரா. நம்பர் 7க்கு வந்து போலக்க. 6 க்ளூஸ்னர் 7 என்னடா? யான்சன் மார்க்கோ யான்சன். 6 போலக்கு 6 க்ளூஸ்னர் 7 போலக்கு 8 யான்சன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போலராவே போலாமே. இல்ல நான் நல்ல ஸ்பின்னரே எடுப்பேன். ராபின் பீட்டர்சன் எடுக்கிறேன். நல்லா ஹேட் வெரி குட் 2011 வேர்ல்ட் கப். நான் தான் எடுத்திருந்தேன் ஃபேண்டசிக்கு. ஸோ ஐ கோ வித் ராபின் பீட்டர்சன். நல்ல பேட்டரும் கூட, நல்ல பவுலிங்கும் பண்ணுவாரு. ஸோ நம்பர் 9 வரைக்கும் ஓகே. அவங்க டீம் பத்தி சொல்லுங்கப்பா. யார் ஆரம்பிக்கிறீங்க? நம்பர் 1 நீங்களே ஆரம்பிங்க. மட்டும் ஓபனர் தான் கொஞ்சம் காமெடியா போச்சு. சரி ஃபாஃப் ஹட்சன், 1 டவுன் காலிஸ். அதுக்கப்புறம் I will go with Klaasen at number 4, number 5 Miller, 6 Kemp, 7 Rhodes, 8 Vandermeer, 6 Kemp 7 Rhodes. ஆமா சரி. அது ஃப்ளோட்டிங்கா வச்சுக்கோ. விக்கெட் வந்துச்சுன்னா ரோட்ஸ் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். 8 விக்கெட் விழுந்துரும் போ. 9 ரபாடா, 10 லாண்டர், 11 மக்காயா டீனி. நீங்க எடுத்துட்டீங்க. இந்த டீம்ல நீங்க என்ன பாசிட்டிவ் நினைக்கிறீங்க, என்ன நெகட்டிவ் நினைக்கிறீங்க? பாசிட்டிவ் காலிஸ் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங்கும் கொஞ்சம் நல்லா இல்ல. ஓப்பனிங் தான் கொஞ்சம் ஹட்சன் பதில் வேற எடுத்துக்கலாம். முதல்ல எடுத்துக்கலாம். வேண்டமோ ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் தான் இருக்கு. கெம்பு சும்மா மீடியம் பேசர் போடுவாங்க அவ்வளவுதான். வேற ஒண்ணு. அந்த 5th பவுலர் கொஞ்சம் கம்மியா இருக்கே. 3 பவுலர் இருக்காங்க காலிஸ். அப்புறம் 5வது பவுலர் கெம்பையும் வேண்டமோ வச்சு போடுவ நீ. வேண்டமோ ஃபுல்லா போட முடியாது 10 ஓவர். ஏன்? சரி ஓகே. வேண்டமோ 4, 5th வந்து காலிஸையும் கெம்பு. 5th காலிஸ், 6th பவுலர் கெம்பு அப்படிதானே? ஆமா. சரி ஓகே. முதலாளி நீங்க சொல்லுங்க உங்க டீமை பத்தி. எனக்கு வந்து ஓப்பனிங் மட்டும் மாத்துறேன். கர்ஸ்டனும் கிப்ஸும் ஓப்பனிங். அப்புறம் ஹஷிம் ஆம்லா 1 டவுன், ரைலி ரூசோ, டுமினி, அப்புறம் பவுச்சர் கீப்பரு. அப்புறம் ஆடி மக்கள், கிறிஸ் மாரிஸ், வெயின் பார்னல், மகாராஜ், லுங்கி. இது ஓப்பனிங். டாப் பேட்டிங் வந்து ஐ திங்க் பார்னல் மகாராஜ் வரைக்கும் இருக்கு பேட்டிங். ஸோ டெப்த் இருக்கு. பவுலிங் வந்து அவுட் அண்ட் அவுட் பவுலர்ஸ் வந்து லுங்கி, மகாராஜ் மட்டும் 2 பவுலர்ஸ் தான் ஃபின் பவுலர்ஸ். பட் ஆல்ரவுண்டர்ஸ்னா பார்னல் இருக்கு, மாரிஸ், மார்க்கல், டுமினி. ஸ்பின்னுக்கு வந்து மகாராஜ் இருக்காரு, டுமினி இருக்காரு. தே கேன் ஷேர் இட் பிட்வீன் தம். ஐ மீன் டுமினி கொஞ்சம் பார்ட் தேவைப்பட்டா கவர் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ்லி பேலன்ஸ் சொல்லுவேன். என்ன பவுலிங் இன்னும் கொஞ்சம் வேணா பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கலாம். நல்ல ஃபாஸ்ட் பவுலர். மட்டும் நீ என்ன நினைக்கிற வெற்றி டீமை பத்தி? இல்ல நல்லதா இருக்கு. பட் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றது, அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் ஒரு ஆல்ரவுண்டர் இதை பாரு விட்டுட்டு லைக் ஜேபிடியை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மில்லர் எடுத்தீங்கன்னா என் டீம் கொஞ்சம் இதுவாயிடும். உன் டீம் எதுக்குடா நாங்க இதாக்கி விடணும்? ஒரு ஓகே லாக்குல் நீங்க சொல்லுங்க உங்க டீமை பத்தி. நம்ம தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அவன் டீம் யாரு எழுதிருக்கியாடா? நான் சொல்லட்டுமா? சொல்றேன். நான் சொல்றேன். அது கரெக்டானு பாத்துக்கோங்க.
ஓப்பனிங் வந்து மார்க்கம் கியூடிகே, ம் ஃபாலோட் பை இங்கிராம், 4th வந்து க்ரோனி, 5th டேரில் கல்லினன், 6th ம் ஃபர்ஹான் பெகடீன், 7th ம் ஆண்டி பெலுக்குவாயோ, 8th வெளுக்குவாயோ. பேட்சன் காக்ஸ், 9th ஸ்டெயினு, டொனால்ட் ம் சாஹி. ஸோ டாப் ஆர்டர் மாக்ரம், இங்கிராம் பிளஸ் டிக்யூடிகே. நம்ம டாப் 3 வந்து பேலன்ஸ்டு ம் விக்கெட்ஸ் ஏர்லியா இருந்தாலும் இங்கிராமும் க்ரோனியும் ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. அப்புறம் ம் ஃபாலோட் பை க்ரோனி, கலினன், பெகடீன். வந்து பெகடீன் டு மீ இட்ஸ் அன் அண்டர் ரேட்டட் ஃபினிஷர், கேன் ரொட்டேட் த ம் ஸ்ட்ரைக் அஸ் வெல். பெஹர்தீன் பவுலிங்கும் போடுவார் கொஞ்சம். பிளஸ் இந்த சைடு லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு வந்து சிம்காக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பராசக்தி எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ம் பேஸுக்கு வந்து நம்ம டொனால்ட் ஸ்டெயின், பிளஸ் இந்த லோவர் ஆர்டர் ஹிட்டிங்க்கு வந்து சிம்காக்ஸும் பெலிக்வாயோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரவுண்டர். ஓகே. மற்ற நீ என்ன நினைக்கிற லாகுல் டீமை பத்தி? பெலக்வாயோக்கு பதில் பிரைன் மேக்மில்லன் எடுத்திருக்கலாம். பிரைன் மேக்மில்லன் ஒரு செம பிளேயர், எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. யோசிச்சேன், நான் எடுத்தேன்னா யோசிச்சேன். ஆ, பட் ஏன் அவன் செம பிளேயர்ரா. ஆமா ஆமா பெஹர்தீன் பதிலே பிரைன் மேக்மில்லன் எடுத்துக்கலாம். பேட்டிங்கும் ஓரளவுக்கு நம்பர் செம்ம 6 பிளேயர். அவன் டெஸ்ட்லயே நம்பர் 6 நாடி பார்த்திருக்கேன் நான். க்ளூஸ்னர் போலக் நல்ல 2 பேர் ஃபீல்டு எடுத்துருந்தா வேற. மெக்மில்லன் எடுக்கல. மெக்மில்லன் பெரிய மிஸ், அது எடுத்துருக்கலாம். மறுபடியும் சரி, என் இங்கிராம் டீம் சொல்றேன். ம். சொல்லு, அவன் டீம் பத்தி சொல்லி முடியாது. இப்ப நான் சொல்றேன். இல்ல பெஹர்தீன் தெரியல, இங்கிராம்லாம் தெரியல. இந்த ஆப்ஷன் நம்ம கரண்ட் ஆப்ஷனே வேண்டர்டூசனே எடுத்துக்கலாம். அது ராசி வெளியே பெரிய மிஸ். அது மாதிரி அதான் ராசி எடுத்திருந்துருக்கலாம். யாராச்சும் ஒருத்தராவது நீங்க எடுப்பீங்க நானும் எதிர்பார்த்தேன். மிஸ் அது. ஓகே. இப்போ என்னோட டீம் வந்து அதான் கிராம் ஸ்மித் அண்ட் தெம்பா பவுமா ஓப்பனிங். ஸ்மித் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓடிஐ ஓப்பனர்ஸ். கேப்டன் அவர் தான். பவுமா வைஸ் கேப்டனு. சாலிடா அவரும் நல்ல ஓடிஐ ரெக்கார்டு இருக்கு பவுமாவுக்கும். நின்றுவாங்க. அதுக்கு அடுத்து ஃபுல்லாக அதிரடி தான். ஸ்டப்ஸு, ஏபி டிவிலியர்ஸு, பிரெவிஸு, க்ளூஸ்னர் வாங்கிக்கோங்க. 3, 4, 5, 6 அடி போட்டு அடிங்கடான்னு அடிச்சிடறது தான். பொலாக் நம்பர் 7, மார்க்கோ யான்சன் நம்பர் 8, ராபின் பீட்டர்சன் நம்பர் 9 வரைக்குமே நல்ல பேட்டிங் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தா மார்னி மார்க்கல், ஆண்ட்ரிக் நாக்கியா 2 பேரும் அடிச்சு போடுவாங்க. மார்க்கோ யான்சன் நியூ பால் வேல்யூ இருக்கு. ஷான் போலக்கும் செம நியூ பால் வேல்யூ இருக்கு. ஸோ போலக்கும் மார்க்கோ யான்சனும் நியூ பால்ல போடுவாங்க. மார்னி மார்க்கல், ஆண்ட்ரிக் நோக்கியா டெத் வேல்யூ நல்லாவே இருக்கு 2 பேருக்குமே. ராபின் பீட்டர்சன் போட்டுருவாரு சூப்பரா. ஸோ க்ளூஸ்னரும் இருக்காரு 6th பவுலரா, லான்ஸ் க்ளூஸ்னர். ஸோ டீம் நல்லா தான் இருக்கு. தேவைன்னா நாங்கள் டெவால் பிரெவிஸும் யூஸ் பண்ணுவோம். இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டப்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆஃப் ஸ்பின் இருக்காங்க. ஸோ இதான் என்னோட டீம். மட்டும் ஏதாவது சொல்ல விரும்புறியா என் டீமை பத்தி? மேபி ஒரு அக்ரெசிவ் இல்லாம ஒரு பிளேயர் எடுத்துக்கலாமோ அப்படின்னு. அக்ரெசிவ் இல்லாம ஓகே, பட் இந்த மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எக்ஸைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. க்ளூஸ்னர்ன்றது கொஞ்சம் ஹைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொலாக். பட் நிறைய பொலாக் க்ளூஸ்னர். பட் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்குதான் பவுமா இருக்காரு. அவுட் ஆகுங்கடா. பவுமா வந்து இப்பெல்லாம் ஃபிட்டா இருக்கிறதே பெருசு. இப்ப இல்லடா, பீக் பவுமா. அதான் பீக் பவுமா இருந்தாலும் ஓகே. பட் இவ்வளவு இருக்கேடா, 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. எல்லாம் அடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய டீம். வேற ஏதாவது சொல்றீங்களா? மிஸ்ஸஸ் வந்து இதுல முக்கியமா டுவைன் பிரெட்டோரியஸ் மிஸ் பண்ணிட்டோம், எடுத்துருந்துருக்கலாம். குறிப்பா லாகுல், நீ ஃபெலுக்வாய்க்கு பதிலா டுவைன் பிரெட்டோரியஸ் கூட எடுத்துருந்துருக்கலாம். மெக்மில்லன் பெரிய மிஸ். வேற யாரா மிஸ்? நிக்கி போய நான் யோசிச்சேன். வேற ஆப்ஷன் இல்லாதவங்க நிக்கி போய் எடுத்துருந்துருக்கலாம். ஷம்சி தபரே ஷம்சி விட்டுட்டீங்க. லாகுல் உன்னோட இவன் லொன்வாபா சொட்சோபின்னு சொல்லிட்டு இருப்பீங்க காலேஜ்ல. ஃபேனி டிவிலியர்ஸ் பெரிய மிஸ். ஃபேனி டிவிலியர்ஸ் வந்து 2-3 தடவை சொல்லி டெண்டுல்கர் அவுட் ஆக்குவார். டோனி கிரே மேத்யூஸ் இந்த டைட்டன் கப்ல எல்லாம் வந்து நிறைய தடவை அவுட் ஆக்குவார் ஃபேனி டிவிலியர்ஸ் வந்து டெண்டுல்கரை. இந்த டிப்பனார் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல விளையாடுவார் முன்னாடி எல்லாம். டிப்பனார் கொஞ்சம் நல்ல பிளேயர் தான். நீல் மிக்கன்சி விட்டுட்டீங்க. கெப்லர் வெசன்ஸ் நம்ம ஒத்துருக்க மாட்டோம். 91 வச்சிருக்கேன், பட் ஆனா அது வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. அது வேணாம். அதான் நானும் யோசிச்சேன். ஜாக் ருடால்ஃப் நல்ல பிளேயர் தான், கொஞ்சம் டெஸ்ட். நீங்க நல்ல ஆல்ரவுண்டர் வேணா ஆண்ட்ரூ ஹால் கூட நல்ல ஆல்ரவுண்டர் தான்டா. டீன் எல்கர் கூட எடுத்துக்கலாம். ஏன் எடுக்கல? பால் ஆடர் அவர் ஒன் டே நிறைய விளையாடி இருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்தேன் அந்த 2 ஆப்ஷன் தான். பட் ரயன் ரிக்கில்டன்லாம் எடுக்கல. ஏம்பா விட்டுட்டீங்களே.
பரவாயில்ல. வியான் முல்டர் விட்டுட்டீங்க. ஆக்சுவலா ரயன் ரிக்கில்டன் ஆர்ஆர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருந்தாருன்னா எடுத்துருவேன். அதே மாதிரி இது ஆடம் பாக்கர் அப்படின்னு ஒரு பெரிய காவிய தலைவர் இருந்தாரு. அந்த டைம்ல வந்து அலி பாக்கர் அவங்க அப்பா தான் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட். இவர் வந்து எடுத்து எல்லா மேட்சும் ஓப்பனிங் கொடுப்பாங்கல்ல, 1-1 கொடுப்பாங்க. ஒரு 10 மேட்ச் ஃபுல்லா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காவிய தலைவர் அப்படியே விளையாட முடியாம போயிட்டாரு. சொல்லுங்க முதலாளி, ஏதோ சொல்ல வந்தீங்க. ரிக்கில்டன் தானே ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் 50 அடிச்சிருந்தாரு, 50+ அடிச்சிருந்தாரு. ஸோ அவர் அவர் ஒன்று இவர் வர அளவுக்கு இன்னும் இல்ல வெற்றி. சால் லாங்க பெல்ட் எடுத்துக்கலாம் டெத்ல போடணும்னா. பேங்கிள் பெல்ட் எடுத்துக்கலாம். அப்படி இப்போதைக்கு ப்ரூவ் பண்றவங்கன்னா இவன் எடுத்தானே, டிவால் பிரவிஸ் எடுத்திருக்கான். நான் சும்மா எடுத்திருக்கேன், அவன் கிளாஸ் பிளேயர்னு நான் எடுத்திருக்கேன், அடி போட்டு விடுறக்கா எடுத்திருக்கேன். அந்த மாதிரி சொல்றான்ல, மட்டும் சொல்லிச்சுல இப்ப இன்னும் ப்ரூவ் பண்ணல அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றேன். டிவால் பிரவிஸ் தான் சொல்றேன். இப்போ ஆண்ட்ரே நெல் இருக்கான். ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய டீம். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரீசன்ட் டெஸ்ட்ல 6 அடிச்சான். சரி, ஓகே, இதுதான் நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 வியூஸ். பாருங்க, பாதிரி எந்த டீம் நல்ல டீம்னு சொல்லுங்க. நாங்க வந்து அதை உங்களுடைய எந்த டீம் ஜெயிச்சதோ அதை அடுத்த டிராஃப்ட்ல சொல்றோம். இப்போதைக்கு அவ்வளவுதான். முதலாளி ஏதாவது சொல்றது சொல்லுங்க. We can close. Now we'll be back with more videos and we'll sign off with this artist squad. Bye.